வழக்கமா நாம வெளிநாட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னு பேசும்போது, அது ரொம்பவே பெரிய சோர்வடைய வைக்கிற ஒரு ப்ராசஸா தான் இருக்கும். ஆமா. நீங்க பேங்க் கிட்ட சொல்லணும், அவங்க ஒரு மைய அமைப்பு கிட்ட சொல்லுவாங்க. கரெக்ட். அப்புறம் அவங்க பல கட்டமா அத செக் பண்ணி, நெறைய ஃபீஸ் புடிச்சுக்கிட்டு, பல நாள் எடுத்துக்கிட்டு தான் பணத்தையே அனுப்புவாங்க. ஆனா, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புற மாதிரி, உலகத்துல எந்த மூலைக்கும் எந்த பேங்கோட பெர்மிஷனும் இல்லாம, நொடி பொழுதில் கோடிக்கணக்கான ரூபாய அனுப்ப முடிஞ்சா எப்படி இருக்கும்? வந்து அது ஏதோ சயன்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற கற்பனை உலகம் மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா, அதுதான் நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த தொழில்நுட்பத்தோட நிஜம். வாவ்! எந்த ஒரு பேங்கோ, மேனேஜரோ, ஒரு சென்ட்ரல் பாடியோ இல்லாம ரொம்ப பாதுகாப்பாவும், வெளிப்படையாவும் இத செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இதுல ஆச்சரியமான விஷயமே. இத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான தேடல்ல விரிவாக அலச போறோம். நம்ம கிட்ட இருக்கிற ஆர்டிகிள்ஸ், ஒயிட் பேப்பர்ஸ், அப்புறம் எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்த டேட்டா இதையெல்லாம் வச்சு இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற மாபெரும் டிஜிட்டல் உலகத்தோட மர்மங்களை நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். கண்டிப்பா. கிரிப்டோ பத்தி கேள்விப்பட்டாலே நெறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும். அதான் உங்கள ரொம்ப டெக்னிக்கலான வார்த்தைகளை சொல்லி குழப்பாம இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத தெளிவா புரிய வைக்கிறது தான் நம்ம நோக்கம். சரி, நான் நேரடியா கேள்விக்கே வந்துடுறேன். எந்த ஒரு பேங்க் மேனேஜரும் இல்லாம ஒரு நிதி அமைப்பை நாம எப்படிங்க நம்புறது? இது எங்க இருந்து தொடங்குது? இப்போ பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தை புரிஞ்சுக்க நம்ம முதல்ல கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் தொடங்கணும். கிரிப்டோகிராஃபி. ஓகே. ஆமா. கிரிப்டோ அப்படிங்கா லத்தீன் மொழியில மறைக்கப்பட்ட இல்லனா ரகசியமான அப்படின்னு அர்த்தம். கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறது தகவல்களை மறைச்சு வைக்கிற, அதாவது கோடிங் செய்யற ஒரு கலை. அதாவது ரகசியமா குறியாக்கம் பண்றது. கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி. இது பல ஆயிரம் வருஷமா போர்க்காலங்கள்ல ரகசிய தகவல்களை பரிமாற பயன்படுத்தப்பட்ட ஒரு முறை. இந்த ரகசிய கோடிங் டெக்னாலஜிய பணப்பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தினதோட விளைவுதான் இந்த கிரிப்டோ கரன்சி. அப்படியானால் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது எந்த ஒரு நாட்டோட சென்ட்ரல் பேங்க் அல்லது அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டிலும் இல்லாத வெறும் பைனரி டேட்டாவால உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் நாணயம். ஆமா, எந்த கவர்மெண்ட்டும் இத கண்ட்ரோல் பண்ணாது. உதாரணத்துக்கு பிட்காயின், ஈத்தர் இல்லனா டோஜ் காயின் இதையெல்லாம் சொல்லலாம். இதை எந்த ரிசர்வ் பேங்க்கும் அச்சடிக்கிறது இல்ல. ஆனா ஒரு நிமிஷம். பேங்கே இல்ல அப்டின்னா, என் அக்கவுண்ட்ல எவ்ளோ பணம் இருக்கு? நான் யாருக்கு அனுப்புனேன்? அப்படிங்கிற கணக்கு புத்தகத்த, அதாவது லெட்ஜர யாரு மெயின்டெயின் பண்றது? அங்கதான் பிளாக் செயின் அப்படிங்கிற அந்த புரட்சிகரமான டெக்னாலஜி உள்ளே வருது. பிளாக் செயின். பிளாக் செயின் அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் பப்ளிக் லெட்ஜர், அதாவது பொது கணக்கு புத்தகம். எந்த ஒரு தனிநபர்கிட்டயோ கம்பெனி கிட்டயோ இந்த லெட்ஜர் இருக்காது. ஓஹோ! அப்புறம் எங்க இருக்கும்? இதுல பதியப்படுற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் உலகெங்கிலும் உள்ள பல ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்ஸ்ல, அதாவது நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அங்க ஒரே நேரத்துல பரவலாக்கப்பட்டு சேவ் ஆகும். இத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். பிளாக் செயின ஒரு மிகப்பெரிய பொதுவான கூகுள் டாக் கூட நாம ஒப்பிடலாமா? ஆமா, ஒரு நல்ல உதாரணம் தான். அந்த கூகுள் டாக்க உலகத்துல இருக்கிற எல்லாரும் பார்க்க முடியும். ஆனா ஒரு டவுட். கூகுள் டாக்ல யாருக்கு ஆக்சஸ் இருக்கோ, அவங்க அத எடிட் பண்ணி மாத்தலாமே. அது எப்படி பாதுகாப்பாகும்? நான் அனுப்புன ரூ. 100 யாராவது ரூ. 10,000 மாத்திட்டா என்ன பண்றது? ரொம்ப சரியான கேள்வி. அங்கதான் பிளாக் செயின் கூகுள் டாக்ல இருந்து மாறுபடுது. பிளாக் செயினோட ஸ்பெஷாலிட்டியே அதோட இம்யூட்டபிலிட்டி தான். இம்யூட்டபிலிட்டினா மாத்த முடியாத தன்மை, அப்படிதானே? அதேதான். அதாவது ஒரு முறை அதுல ஒரு தகவலை எழுதிட்டா யாராலும் அதை அழிக்கவோ திருத்தவோ முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது நெட்வொர்க்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் அதை செக் பண்ணி எல்லாரும் ஓகே சொன்ன பிறகுதான் அந்த தகவல் ஒரு பிளாக்கா மாறும். ஓ! அப்புறம் அந்த பிளாக் என்ன ஆகும்? அது முந்தைய பிளாக்கோட ஒரு செயின் மாதிரி, அதாவது சங்கிலி மாதிரி இணைக்கப்படும். நீங்க ஒரு பிளாக்ல இருக்கிற தகவலை மாத்த ட்ரை பண்ணா அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா பிளாக்குகளும் இன்வாலிட் ஆயிடும். வாவ்! அதனால தான் இது பிளாக் செயின் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆமா, உலகத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்ஸ ஒரே நேரத்துல ஹேக் பண்ணா மட்டும்தான் இத மாத்துறது சாத்தியம். அது பிராக்டிக்கலா நடக்காத காரியம். சூப்பர். சரி, பேங்க்ல ஒரு டிரான்சாக்ஷன செக் பண்ண ஒரு டெல்லர் இருப்பாரு. இங்க யார் அத செக் பண்றாங்க? உலகத்துல இருக்கிற அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் தானாவே முன் வந்து இத செய்யுமா? அவங்களுக்கு இதுல என்ன லாபம்? நல்ல கேள்வி. மனுஷங்களுக்கு பதிலா நெட்வொர்க்ல இருக்கிற அந்த கம்ப்யூட்டர்ஸ் தான் பரிவர்த்தனைகளை செக் பண்ணுது. இத செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரிவார்ட், அதாவது சன்மானம் கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. இத முடிவு பண்ற 2 முக்கிய வழிகள் இருக்கு. ஒன்னு ப்ரூஃப் ஆஃப் வொர்க், அதாவது POW.
மற்றொன்று ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக், அதாவது POS. ஒரு நிமிஷம், மைனிங் பத்தி சொல்றீங்க இல்லையா? நான் இத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பிட்காயின் இந்த ப்ரூஃப் ஆஃப் வொர்க் முறைய தான் பயன்படுத்துது. கரெக்ட். அதுல தான் மைனர்ஸ் இருப்பாங்க. ஆமா, மைனர்ஸ் தங்களோட ரொம்ப ஃபாஸ்டான கம்ப்யூட்டர்ஸ் மூலமா ரொம்ப சிக்கலான கணித புதிர்களை சால்வ் பண்ணுவாங்க. யார் முதல்ல அந்த புதிரை சால்வ் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷனை செக் பண்ற உரிமை கிடைக்கும். சன்மானமா புது பிட்காயினும் கிடைக்கும். சரியா சொன்னீங்க. ஆனா இது மிகப்பெரிய அளவுல மின்சாரத்தை வீணாக்குது அப்படின்னு நம்ம சோர்சஸ்ல நான் படிச்சேன். ஒரு சின்ன கணித புதிர்க்காக இவ்வளவு எலக்ட்ரிசிட்டியை வீணாக்குறது கொஞ்சம் முட்டாள்தனமா இல்லையா? உங்களோட சந்தேகம் முற்றிலும் நியாயமானது. அந்த அதிகப்படியான மின்சார பயன்பாட்டை குறைக்கிறதுக்காகவும் நெட்வொர்க்கை இன்னும் வேகமாக்குறதுக்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு மாற்று முறை தான் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். ஓஹோ, பிஓஎஸ். இதுல எப்படி வேலை நடக்கும்? இதுல கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் போட்டி போட்டு புதிர்களை சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி என்றால் இந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் முறையில யார் உண்மையானவங்க அப்படிங்கறத எப்படி முடிவு பண்றாங்க? இதை நீங்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கும்போது கொடுக்கிற அட்வான்ஸ் பணம், அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. சரி. இந்த முறையில வேலிடேட்டர்ஸ், அதாவது சரிபார்ப்பவர்கள் தங்க கிட்ட இருக்கிற டோக்கன்களை பணமாக, அதாவது ஸ்டேக் செஞ்சு வைப்பாங்க. அவங்க டிரான்சாக்ஷன்ஸை நேர்மையா செக் பண்ணா வட்டி மாதிரி அவங்களுக்கு புது டோக்கன்கள் லாபமா கிடைக்கும். ஒருவேளை அவங்க ஃப்ராட் பண்ணா, தப்பான டிரான்சாக்ஷனுக்கு ஓகே சொன்னா என்ன ஆகும்? அதான் ட்விஸ்ட். அவங்க மோசடி செஞ்சே தவறான பரிவர்த்தனைக்கு ஒப்புதல் அளித்தால் அவங்க பணமாக வச்ச மொத்த டோக்கன்களும் நெட்வொர்க்கால பறிமுதல் செய்யப்படும். இதை ஸ்லாஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வாவ்! நீங்க நேர்மையா இருந்தா லாபம், ஏமாத்த நினைச்சா உங்களோட பணமே பறி போயிடும். இது ரொம்பவே சூப்பரான லாஜிக்கா இருக்கே. கரண்ட்டும் மிச்சம், செக்யூரிட்டியும் உறுதி. சரி, இப்போ யார் செக் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த பிளாக் செயின்ல வெறும் பணத்தை மட்டும்தான் அனுப்ப முடியுமா? இல்ல, அங்கதான் நாம அடுத்த லெவலுக்கு போறோம். இங்கதான் நீங்க சோர்சஸ்ல குறிப்பிட்ட அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்மார்ட் ஒப்பந்தங்களை நான் ஒரு வெண்டிங் மிஷின் கூட ஒப்பிடுவேன். ரொம்ப கரெக்டான உதாரணம். ஒரு வெண்டிங் மிஷின்ல 10 ரூபாய போட்டா தண்ணி பாட்டில் தானாவே கீழே விழும். நடுவுல உங்களுக்கு பாட்டிலை எடுத்து கொடுக்க எந்த ஒரு மனுஷனும் தேவையில்ல. இதே போல பிளாக் செயின்ல கோடிங் மூலியமா எழுதப்பட்ட ரூல்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ். கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆனா அது தானாவே செயல்படும். நான் சொல்றது சரிதானே? 100க்கு 100 சரி. இந்த ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் தான் இன்னைக்கு இருக்கிற கிரிப்டோ உலகத்தோட பேக்போன். வெறும் பணம் அனுப்புறது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்ட்ஸ், பேங்க் சர்வீஸ், இன்சூரன்ஸ்னு எல்லாத்தையுமே மனித இடைத்தரகர்கள் இல்லாம இத மூலமா நாம செய்ய முடியும். சூப்பர். ஆனா உங்களோட வெண்டிங் மிஷின் இயங்குறதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுற மாதிரி பிளாக் செயின் நெட்வொர்க்ல இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் இயங்குறதுக்கும் நெட்வொர்க்கை யூஸ் பண்றதுக்கும் ஒரு ஃபீஸ் கட்டணும். அதுதான் கேஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. கேஸ் கட்டணுமா? இத இத்திரியம் நெட்வொர்க்ல குவே அப்படின்னு அழைப்பாங்கன்னு ஆர்டிகிள்ஸ்ல பார்த்தேன். ஆமா, குவே. ஒரு ரூபாயில எப்படி பைசா இருக்கோ அதே போல ஒரு இத்தீரியத்தோட மிகச்சிறிய பகுதி தான் குவே இல்லையா? ஆனா இந்த கட்டணம் ஏன் சில நேரத்துல ரொம்ப அதிகமா இருக்கு, சில நேரத்துல கம்மியா இருக்கு? இது ஒரு டிராஃபிக் ஜாம் மாதிரி தான். பிளாக் செயின்ல ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கானவங்க டிரான்சாக்ஷன் பண்ண ட்ரை பண்ணும்போது நெட்வொர்க்ல நெரிசல் ஏற்படும். ஓ, டிராஃபிக் ஆயிடும். ஆமா. அப்போ யார் அதிக கேஸ் ஃபீஸ் கொடுக்க தயாரா இருக்காங்களோ அவங்களோட டிரான்சாக்ஷனுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு முதல்ல செக் பண்ணப்படும். அதனால கூட்ட நெரிசல் இருக்கிற நேரங்கள்ல இந்த கட்டணம் தானாவே அதிகமாயிடும். இப்போ புரியுது. சரி, இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியை நான் கேட்க போறேன். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் வெண்டிங் மிஷின் மாதிரி தானாவே வேலை செய்யும் அப்படின்னா நம்ம ஏன் பேங்க் கிட்ட போனோம்? போக வேண்டிய அவசியமே இல்லை. அதான், மனுஷங்களே இல்லாம முழு நிதி அமைப்பையுமே நாம கோடு மூலமா உருவாக்க முடியும் இல்லையா? அதுவே நம்மள டெஃபி, அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ்க்கு இட்டு செல்லுதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல நாம எதை வச்சு ட்ரேடிங் பண்றோம் அப்படிங்கறத தெளிவுபடுத்தணும். காயின் அப்புறம் டோக்கன், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய பேர் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் ஒண்ணுக்கொன்னு மாத்தி பயன்படுத்துறாங்க. ஆனா ரெண்டும் வேற வேற. இதை ஈஸியா சொல்லணும்னா காயின் அப்படிங்கிறது சொந்த வீடு வச்சிருக்கிற மாதிரி. சொந்த வீடுன்னா அதுக்குன்னு தனி இடம் இருக்கும். ஆமா, தனக்கென சொந்தமா ஒரு பிளாக் செயின் நெட்வொர்க்கை வச்சிருக்கிற நாணயம் அது. பிட்காயின், எதீரியம், சொலானா, அப்புறம் பாலிகான் நெட்வொர்க்கோட POL இதெல்லாம் காயின்களுக்கு உதாரணம். அவையோட சொந்த வீட்ல அதுங்க இயங்குது. ஓஹோ, அப்படியானால் டோக்கன் அப்படிங்கிறது வாடகை வீட்ல இருக்கிறதா? எக்ஸாக்ட்லி.
டோக்கன் அப்படிங்கிறது சொந்தமா பிளாக் செயின் இல்லாம ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் மூலமா அடுத்தவங்களோட பிளாக் செயினை பயன்படுத்துறது. ஓ, இப்ப புரியுது. உதாரணத்துக்கு, நீங்க கொடுத்த சோர்சஸ்ல இருக்கிற LGNS அப்படிங்கிற டோக்கன் பாலிகான் பிளாக் செயினை பயன்படுத்தி தான் இயங்குது. அவங்க சொந்தமா ஒரு நெட்வொர்க் உருவாக்காம பாலிகானோட செக்யூரிட்டியும் வேகத்தையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. சரி, நான் முன்னாடி கேட்ட அந்த பேங்க் இல்லாத நிதி அமைப்புக்கு வருவோம். DeFi, அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ். ம் இது பேங்க் மாதிரி ட்ரெடிஷ்னலான இடைத்தரகர்கள் இல்லாம நேரடியா மக்களுக்கிடையே நடக்கிற ஒரு பரவலாக்கப்பட்ட நிதி அமைப்பு. கடன் கொடுக்கறது, வட்டி வாங்குறது எல்லாத்தையுமே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸே பாத்துக்குது. ஆமா, எல்லாமே ஆட்டோமேட்டட் தான். இதோட டாவோ, அதாவது DAO அப்படிங்கிற வார்த்தையும் அடிபடுது. டீசென்ட்ரலைஸ்ட் ஆட்டோனாமஸ் ஆர்கனைசேஷன். ஒரு கம்பெனிக்கு CEO இருப்பாரு, ஆனா டாவோக்கு டாவோக்கு CEO கிடையாது, எந்த ஒரு தனிப்பட்ட முதலாளியும் கிடையாது. இது இன்டர்நெட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டுறவு சங்கம் மாதிரி ஒட்டுமொத்த கம்யூனிட்டியால நிர்வகிக்கப்படுற அமைப்பு இது. ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுங்க. CEO இல்ல அப்படின்னா ஒரு பிரச்சனை வரும்போது யார் பொறுப்பேத்துப்பாங்க? ஒரு ப்ராஜெக்ட்ல ஏதாவது மாற்றம் செய்யணும்னா யார் முடிவெடுக்கிறது? யார் வேலை நீக்கம் செய்யறது? இது பிராக்டிக்கலா சாத்தியமா? ஒரு தலைவன் இல்லாம எப்படி ஒரு அமைப்பு இயங்கும்? நீங்க கேக்குறது ட்ரெடிஷனல் கார்ப்பரேட் மைண்ட் செட். ஆனா டாவோ வேலை செய்யற விதம் வேற. இதுல டோக்கன் வச்சிருக்க ஒவ்வொரு மெம்பரும் ஓட் பண்ணி முடிவுகளை எடுப்பாங்க. ஓட்டிங் மூலமா நடக்குமா? ஆமா, ஒரு புது அப்டேட் கொண்டு வரணுமா, கம்யூனிட்டியில ஒரு வாக்கெடுப்பு நடக்கும். பெரும்பான்மை மக்கள் ஆம் அப்படின்னு வாக்களிச்சா அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தானாவே அந்த அப்டேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும். மனுஷங்க விவாதிச்சு சண்டை போட்டு முடிவெடுக்கிறதுக்கு பதிலா இங்க கோடு முடிவுகளை செயல்படுத்துது. வாவ்! பேங்க் இல்ல, CEO இல்ல, எல்லாமே கம்யூனிட்டியோட கைகள்ல, அப்புறம் கோடிங்கோட கைகள் இருக்கு. கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆனா கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிப்போம். சொல்லுங்க. என்கிட்ட பணம் இருக்கு. இதை யூஸ் பண்ண நான் எங்க போகணும்? நாம கிரிப்டோ வாங்குற எக்ஸ்சேஞ்ச் தளங்கள் எல்லாம் இதே போல டீசென்ட்ரலைஸ்ட் அமைப்புகளா? அங்கேதான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். மார்க்கெட்ல மையப்படுத்தப்பட்ட, அதாவது சென்ட்ரலைஸ்ட், அப்புறம் பரவலாக்கப்பட்ட, அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் என 2 வகையான அமைப்புகள் இருக்கு. சென்ட்ரலைஸ்டுனா ஃபைனான்ஸ் மாதிரி தளங்களா? கரெக்ட். ஃபைனான்ஸ் மாதிரி சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் ஒரு உரிமையாளர் இருப்பாரு. அது ஒரு டிஜிட்டல் பேங்க் மாதிரி தான் வேலை செய்யும். நீங்க உங்களோட ஐடி ப்ரூஃப் கொடுத்து KYC, அதாவது நோ யோர் கஸ்டமர் செய்யணும். அப்போ அந்த காயின்ஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? நீங்க வாங்கின காயின்கள் அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். சில நேரங்கள்ல அரசாங்கத்தோட பிரஷர்னாலயோ இல்ல அவங்க நினைச்சாலும் உங்க அக்கவுண்ட்டை முடக்கி வைக்க, அதாவது மணி லாக்கிங் பண்ண கூட முடியும். அப்படி என்றால் ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்றது கிரிப்டோவோட அடிப்படை நோக்கத்தையே வீணடிக்கிற மாதிரி இல்லையா? பேங்கோட கட்டுப்பாட்டுல இருந்து தப்பிக்க நினைச்சு இன்னொரு டிஜிட்டல் பேங்க் கிட்ட மாட்டிக்கிற மாதிரி இருக்கே. நீங்க ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால தான் குவிக் ஸ்வாப் மாதிரி டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சுகள், அதாவது டெக்ஸ் உருவாக்கப்பட்டுச்சு. இங்க எப்படி நடக்கும்? இங்க ஓனர் யாருமே இல்ல, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் மட்டுமே இயங்குது. KYC தேவையில்ல, பண முடக்கம் இல்ல. எல்லாத்துக்கும் மேல பணம் பயனரோட முழு கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். ஆனா எக்ஸ்சேஞ்ச்ல பணம் இல்ல அப்படின்னா நான் வாங்குற காயின் இல்ல நான் டோக்கன் எங்க இருக்கும்? அதுதான் உங்களோட தனிப்பட்ட வாலெட். மெட்டாமாஸ்க், டோக்கன் பாக்கெட், பிட்கெட் மாதிரி டீசென்ட்ரலைஸ்டு வாலெட்களை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓ, வாலெட்டா? ஆமா, இந்த வாலெட் சாவிகள், அதாவது பிரைவேட் கீஸ் உங்ககிட்ட மட்டுமே இருக்கும். நாட் யோர் கீஸ், நாட் யோர் காயின்ஸ் அப்படிங்கிறது கிரிப்டோ உலகத்துல ஒரு ரொம்ப ஃபேமஸான வாசகம். சாவியை நீங்க தொலைச்சிட்டா அந்த பணத்தை யாராலும் மீட்டெடுக்க முடியாது. அது மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, என்கிட்ட இப்போ வாலெட் இருக்கு. மார்க்கெட்ல ஆயிரக்கணக்கான டோக்கன்கள் வருது. இந்த டோக்கனோட விலைய, அதோட ட்ரேடிங்க நான் எப்படி கண்காணிக்கிறது? அதுக்காக தான் சில சூப்பரான ட்ராக்கிங் ஆப்ஸ் இருக்கு. டெக்ஸ் ஸ்கிரீனர், டெக்ஸ் டூல்ஸ் மாதிரி ஆப்ஸ் பரவலாக்கப்பட்ட எக்ஸ்சேஞ்சுகள்ல நடக்கிற ட்ரேடிங்க ரியல் டைம்ல உடனுக்குடன் காட்டக்கூடியவை. ஓகே, ஓவரால் மார்க்கெட்டை பார்க்கணும்னா அதுக்கு தான் காயின் கெக்கோ, காயின் மார்க்கெட் கேப் மாதிரி தளங்கள் இருக்கு. இது ஒட்டுமொத்த கிரிப்டோ மார்க்கெட்டோட நிலவரம், ஒவ்வொரு ப்ராஜெக்டோட பேக்ரவுண்டு, அவையோட மார்க்கெட் கேப்னு எல்லாத்தையும் தொகுத்து வழங்குது. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியும் இந்த தளங்களை செக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, நான் இப்போ டெக் ஸ்கிரீனர்ல பார்க்கறேன். ஒரு டோக்கனோட விலை ஏறிக்கிட்டே போகுது, திடீர்னு சரிந்து விழுது. எந்த ஒரு ஹியூமன் புரோக்கரும் இல்லாதப்போ இந்த விலை ஏற்ற இறக்கத்தை யார் தீர்மானிக்கிறாங்க? இது ரொம்ப சிம்பிளான மார்க்கெட் ரூல் தான். வாங்குபவர்கள் அதிகமாகும்போது விலை ஏறும், விற்பவர்கள் அதிகமாகும்போது விலை இறங்கும். இது சாதாரண டிமாண்ட் அண்ட் சப்ளை தானே? ஆமா, ஆனா ஒரு சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சில் ஆர்டர் புக் முறையை யூஸ் பண்ணுவாங்க.
டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சுகளில் லிக்விடிட்டி அப்புறம் ஏஎம்எம், அதாவது ஆட்டோமேட்டட் மார்க்கெட் மேக்கர் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான டெக்னாலஜி பயன்படுத்தப்படுது. லிக்விடிட்டி, ஏஎம்எம், இது கொஞ்சம் சிக்கலா இருக்கே. இந்த ஏஎம்எம் எப்படி ஒரு மனுஷ புரோக்கர் இல்லாம விலைய முடிவு பண்ணுது அப்படிங்கறத கொஞ்சம் ஈஸியா விளக்க முடியுமா? கண்டிப்பா. இத ஒரு சீசா விளையாட்டு மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்க. சீசா, ஓகே. USDT மாதிரி ஒரு ஸ்டேபிள் காயின் இருப்பு வைக்கப்பட்டிருக்கும். இப்போ நீங்க போய் நிறைய LGNS டோக்கன்களை வாங்குறீங்க அப்படின்னா பூல்ல இருந்து LGNS வெளியேறும். அதுக்கு பதிலா உங்களோட USDT பூல்குள்ள வரும். சீசாவோட ஒரு பக்கம் குறையும் போது மறுபக்கம் ஏறும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதே போல பூல்ல LGNS ஓட எண்ணிக்கை குறைய குறைய அதோட விலை மேத்தமேட்டிக்கல் அல்காரிதம் படி தானாவே அதிகரிக்கும். அற்புதம். இந்த சீசா ஒப்பீடு ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா ஒருவேளை யாராவது ஒரு பெரிய முதலீட்டாளர், அதாவது வேல் அப்படின்னு சொல்வாங்களே, அவங்க தங்க கிட்ட இருக்கிற மொத்த டோக்கன்களையும் வித்துட்டா சீசா ஒரே அடியா கீழே விழுந்து விலை ஜீரோக்கு வந்துடாதா? அங்கதான் டீப் லிக்விடிட்டி, அதாவது லிக்விடிட்டின் ஆழம் வேலை செய்யுது. பூல்ல இருக்கிற இருப்போட அளவு ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தா ஒருத்தர் எவ்வளோ வித்தாலும் விலை பெரிய அளவுல சரியாது. ஓஹோ. நீங்க கொடுத்த சோர்சஸ்ல ஒன்னான LGNS ப்ராஜெக்ட்ல இந்த விலையை கண்ட்ரோல் பண்ண ட்ரெஜரி பாண்ட் அப்புறம் LB பாண்ட் மாதிரி முறைகளை யூஸ் பண்றாங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அது எப்படி வேலை செய்யும்? அதாவது விலை குறையும் போது முன்கூட்டியே சேவ் பண்ணி வச்ச பேக்கப் ஃபண்டை பயன்படுத்தி லிக்விடிட்டி பூல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாக்குவாங்க. இதன் மூலமா மார்க்கெட் சரிவை தடுத்து விலையை ஸ்டேபிளா வச்சுக்கிறாங்க. மார்க்கெட் ரிஸ்க டெக்னாலஜி மூலமா எப்படி தடுக்கறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா புரியுது. ஆனா இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு லாப நஷ்டத்தை விட மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கு. ஹேக்கர்ஸ். ஆமா, அது ஒரு பெரிய பிரச்சனை தான். கிரிப்டோல பணம் திருடு போன நியூஸ் நம்ம அடிக்கடி கேக்குறோம். குறிப்பா ரக் புல் அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி நடக்குது? ரக் புல் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு ப்ராடக்ட். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க ஒரு கம்பளத்தின், அதாவது ரக் மேல நம்பிக்கையோட நின்னுகிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒருத்தர் அந்த கம்பளத்தை உங்க காலடியிலேருந்து பிடிச்சி எடுத்தா நீங்க என்ன ஆவீங்க? கீழே விழுந்துடுவேன். அதான் இது. ப்ராஜெக்டை உருவாக்குனவங்களே லிக்விடிட்டி பூல்ல இருக்கிற ஒட்டுமொத்த முதலீட்டையும், அதாவது USDT முழுவதையும் திருடிக்கிட்டு தலைமறைவாகிடுவாங்க. உங்க கையில இருக்கிற டோக்கனுக்கு அதன் பின்ன எந்த ஒரு மதிப்பும் இருக்காது. கடவுளே, இதை எப்படிங்க தடுக்கிறது? அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பாதுகாப்பானது தானா? அதுல பேக் டோர் ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படிங்கறத ஒரு சாதாரண மனுஷனான நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஒன்னும் கோடர் கிடையாதே. பயப்பட தேவையில்லை. அங்குதான் சர்டிக் மாதிரி செக்யூரிட்டி ஆடிட் நிறுவனங்கள் நம்ம உதவிக்கு வருது. சர்டிக்கா? ஆனா சர்டிக் அப்படிங்கிறது பிளாக் செயின் செக்யூரிட்டியில ஒரு முன்னணி கம்பெனி. அவங்க AI டெக்னாலஜி அப்புறம் கை தேர்ந்த எத்திக்கல் ஹேக்கர்ஸை வச்சு ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்டோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கோடிங்க முழுமையா படிப்பாங்க. ஓ, அவங்கள செக் பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா. அதுல ஏதாச்சும் பக்ஸ் இருக்கா, ஓனர் நினைச்சா பணத்தை எடுக்க முடியுமா, ரக் புல் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ந்து அவங்க ஒரு விரிவான ரிப்போர்ட் தருவாங்க. அப்படி என்றால் நீங்க இன்வெஸ்ட் பண்ண நினைச்சா வெறும் யூடியூப் வீடியோக்களை பார்த்துட்டு பணத்தை போடாதீங்க. ஒரு ப்ராஜெக்டோட சர்டிக் ரிப்போர்ட் இருக்கா, அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறது விளக்குற ஒயிட் பேப்பர் தெளிவா இருக்கா, லிக்விடிட்டி போதுமான அளவு இருக்கா அப்படிங்கறத பார்க்கறது ரொம்ப அவசியம். சரியா சொன்னீங்க. பிளாக் செயின் டெக்னாலஜி எவ்வளோ டிரான்ஸ்பரண்டா இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நான் தான் விழிப்புடன் இருக்கணும். கோடு பொய் சொல்லாது. ஆனா அந்த கோடை எழுதுற மனுஷங்க மோசடி செய்ய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஆழமான தெளிவான விளக்கங்கள். இன்னைக்கு நாம கிரிப்டோ கரன்சியோட ஒவ்வொரு அடுக்கையும் பிரிச்சு மேய்ந்துட்டோம். கிரிப்டோனா என்ன, பிளாக் செயின் அப்படிங்கிற அழிக்க முடியாத கூகுள் டாக் எப்படி வேலை செய்யுது, செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி செயல்படுற POS, காயினுக்கும் டோக்கனுக்கும் உள்ள வீடுகள் மாதிரி வித்தியாசம், பேங்குகளை ஓரங்கற்ற டெஃபி. அப்புறம் பாதுகாப்பான முதலீட்டிற்கு தேவையான சர்டிக், லிக்விடிட்டி, ஏஎம்எம், சீசா இப்படி எல்லாத்தையுமே விரிவா பார்த்துட்டோம். ஆமா, தொடக்கத்துல நம்ம பார்த்த அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி பணம் அனுப்புறது அப்படிங்கிற உதாரணம் இப்போ நம்ம லிசனர்ஸ்க்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். நடுவுல மனுஷங்க யாரும் இல்லாம இந்த அல்காரிதம்களும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸும் பிளாக் செயினும் சேர்ந்து இந்த அமைப்பை ரொம்ப பாதுகாப்பா இயக்குது. உண்மைதான், இது ஒரு பெரிய டெக்னாலஜி ரெவல்யூஷன். ஆனா இதெல்லாம் கேட்கும்போது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. நாம மனுஷங்க செய்யற தவறுகளையும் ஊழல்களையும் தாமதத்தையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒட்டுமொத்த டெக்னாலஜியுமே உருவாக்கியிருக்கோம். கோடு தான் சட்டம், அல்காரதங்கள் தான் நம்ம பணத்தை நிர்வகிக்குது அப்படிங்கிற நிலை உருவாகிடுச்சு. ஆனா இந்த நிதி அமைப்பிலிருந்து மனித தவறுகளை நீக்கிற அதே நேரத்துல மனுஷங்களுக்கே உரித்தான அந்த பச்சாதாபம், அதாவது கருணைய நாம நிரந்தரமா இழந்துட்டு இருக்கோமா? பேங்க்ல உங்க பணம் மாட்டிக்கிட்டா ஒரு பேங்க் மேனேஜர் கிட்ட போய் நீங்க வாதாடலாம், கெஞ்சலாம்.
ஆனா உங்க ஒட்டுமொத்த சேமிப்பும் ஒரு எரர் உள்ள ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல சிக்கிக்கிட்டா நீங்க யார்கிட்ட போய் புகார் கொடுப்பீங்க? வெறும் சில வரி கோடுகளிடமா? ம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நிதி அமைப்போட எதிர்காலம் டெக்னாலஜில இருக்கலாம். ஆனா அதுல மனுஷங்களோட இடம் என்ன? இந்த தேடல் இத்துடன் முடிவதில்லை. உங்க சொந்த தேடலை நீங்க தொடருங்க. மீண்டும் ஒரு ஆழமான தேடலோடு சந்திப்போம்.